பியு சின்னப்பா காலத்திலிருந்து ஆரம்பித்த இந்த ஸ்டண்ட்டு, ரஞ்சன் சார் காலத்திலிருந்து ஆரம்பித்த இந்த ஸ்டண்ட்டு, அதற்கு ஒரு புது வடிவம் கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு உதவிய அந்த எம்ஜிஆர் அவர்கள், அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், நடிகர் திலகம், தல அஜித், நான் தலைன்னு சொன்னோடனே அவ்வளவு சவுண்டு கொடுத்தீங்க. இருங்க இருங்க இருங்க. ஆனால் இதில் ஸ்டண்ட் யூனியனோட பெருமை என்ன தெரியுமா? அந்த தலைக்கு தலைன்னு பேர் வச்சதே ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான். அவர் தான் மகாநதி சங்கர். மகாநதி சங்கர் தான் தீனா படத்தில் முதல்ல தலைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணார். அதே மகாநதி சங்கர் பேர் வச்ச தலை தான் இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற படம் கொடுக்க போகிறாரு. பொங்கல் ரிலீஸ் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் விட்ருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரெக்ஷனில் வருது படம். மார்க் ஆண்டனி பண்ண உடனே இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கும்ன்றது யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வந்து தலை வந்து ஹைதராபாத்தில் இருக்கார் ஷூட்டிங் குட் பேட் அக்லிக்காக. அது என்னடா அது குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அது வந்து ஒரு பழைய ஒரு கிளாசிக்னா ஒரு இங்கிலீஷ் படம். அது 70s வந்த படம். அது வந்து கண்ட்ரி ஃபிலிம், வெஸ்டர்ன் ஃபிலிம் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, இந்த குதிரைலாம் வச்சு வருவானுங்க, அந்த மாதிரி ஒரு படம். அது அந்த ஒரு கன்செப்டில் புதுசாக ஒரு படம். அதாவது மார்க் ஆண்டனி அப்படின்றதும் ஒரு பழைய படத்தை வந்து புதுசாக இது பண்ண ஒரு படம் தானே. ஜிகர்தண்டா XX அதே மாதிரி தான். அப்போ அந்த ஒரு ட்ரெண்டில் தான் போகிறார் போல இருக்குது நம்ம ஆதிக். ஆனால் ஆதிக் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இதாங்க சினிமா இண்டஸ்ட்ரி, இதுதான் லக்குன்றது. விடாமுயற்சி ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜில் இருந்து கூட அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லைன்ற மாதிரி. ப்ரொடக்ஷனில் நிறைய ப்ராப்ளம், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ப்ராப்ளம், பணம் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம், படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு போஸ்டர் விட்டு 2025 அப்படின்னா ரொம்ப நாள் இருக்குது. ஆனாலும் நம்ம தலையுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப நாள் அப்படின்றது டக்குன்னு முடிஞ்சாலும் படம் தீபாவளி ரிலீஸ் பண்ண கூட பண்ணிடுவாங்க. ஏன்னா தலை வந்து ஷூட்டிங்கெல்லாம் அவ்வளோ ப்ராம்ப்டாக இருப்பார். ஒரு படம் எடுத்துட்டாருன்னா பயங்கரமாக வேலை செய்வார். ஆனால் மகிழ் திருமணிக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் ஆனது வந்து நிறைய ரீடேக் பண்ணி அதால் டார்ச்சர் பண்ணிடுறான் போது. அதில் ஏதோ கொஞ்சம் டிஸ்பியூட் ஆகிருக்குன்ற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது. அது கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியல. எப்படியோ குட் பேட் அக்லி வந்து குட்டாக போனால் பேடும் அக்லியுமாக போகக்கூடாது. பேடும் அக்லியுமாக போச்சுன்னா நல்லா இருக்காது. ஒன்லி குட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தலை அஜித்துடைய குட் பேட் அக்லி. ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் படத்துக்கு, க்ரூவுக்கு, எல்லாருக்குமே.